ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மத்தி ஃப்ரை குக்கரில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைத்து எடுத்துடலாம். ரொம்ப நல்ல பேஸ்ட்டாக அரைத்திடாமல் லைட்டாக குறகுறப்பாக அரைத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை போல் லைட்டாக குறகுறப்பாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மீனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் 1/2 கிலோ மத்தியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் இந்த மீனை நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக கீறி வச்சுருக்கிறேன். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே நம்ம பேனில் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை நம்ம 30 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மசாலா எல்லாம் மீனில் நல்லா பிடிக்கும். நம்ம இந்த மத்தி ஃப்ரையை குக்கரில் ரெடி பண்ணுறதுங்கிறதுனால நான் குக்கரோட பேஸை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கருவேப்பிலையெல்லாம் இதில் நல்லா பொரியட்டும். 30 செகண்ட்ஸ் இதை நல்லா வதக்கிய பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்துடலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சிடாமல் இதோட பேஸ்லேயே எல்லா மீனையுமே நான் இதே போல் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிடம் போல் இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறமா விசில் எல்லாம் இறங்கிய பிறகு நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணுற நேரமே அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியான மத்தி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மத்தி ஃப்ரை நம்ம குக்கரில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.